வாட்சிங் வீடியோஸ் ஆஃப்டர் வீடியோஸ் பட் யூ ஓன்ட் கண்ட்ரோல் இட். ஒரு வீடியோ பார்க்கலாம் உள்ளுக்குள்ள போயிருப்பீங்க. அது யூடியூபா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம். த திங் ரெக்கமெண்டேஷன்ல இன்னொரு வீடியோ வரும். ஓகே, தம்ப்நெயில் நல்லா இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுவீங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ பார்த்தா கீழே இன்னொரு ஒரு ரெக்கமெண்டேஷன்ல நிற்கும். ஆஹா, இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல அதை கிளிக் பண்ணுவீங்க. இது எஜுகேஷனா இருந்தாலும் சரி, இல்லை என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் இல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க அதிகமா பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யூ ஆர் மேக்கிங் யுவர் டைம் மோர் வர்ஸ். ஃபக் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட டைமையோ நம்மளோட ப்ரையாரிட்டியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா ஃபக் த மொமெண்ட் அப்படிங்கிறது சீக்கிரம் வரும். ஸோ இந்த ஃபக் த மொமெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரெகுலேட் பண்ணுவோம். எப்படி ரெகுலேட் பண்ணுவோம்னா, மேபி நம்ம முன்னாடியே பண்ணிருக்கலாமோ, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இந்த மாதிரியான ரெகுலேட் ஃபீலிங்ஸோ, இல்ல நீங்க வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாம ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபிட் ஃபார் யூ. ஓகே, இஃப் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் யூ ஆர் சீக்கிங் ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் கரியர்ஸ் இன் யுவர் லைஃப், இட் மே ப்ராபப்ளி ஹெல்ப் யூ டு. ஓகே, த திங் விச் இஸ் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை. நம்ம ஏன் அதிகமா ரெக்கமெண்டேஷன் வீடியோஸோ, நம்ம ஏன் அதிகமா இந்த யூடியூப் வீடியோஸையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம ஏன் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஏன் ரெக்கமெண்டேஷன் மேல வீடியோஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். த சிம்பிள் திங் விச் இஸ் யூ ஹாவ் அ போர்டம். உங்களுக்கு போர் அடிக்குது, பயங்கரமா போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியாம அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சர்டன் பீரியட் மேல அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுறீங்க. திஸ் இஸ் வாட் த சிம்பிள் திங் ஹியர், திஸ் இஸ் வாட் த சிம்பிள் லாஜிக் ஹியர். ஸோ இந்த திங் போர் அடிக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல, இந்த ப்ரொடக்டிவா எந்த விஷயமே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போர் அடிக்க தான் செய்யும். ஸோ அப்போ இந்த போரை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ லெட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு 6 to 7 months முன்னாடி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ஓகே மார்னிங்லாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒரு 9 to 10 எப்பயாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம், போர் அடிக்குது என்ன பண்ணலாம், படிக்க மாட்டேன், எதுவுமே புதுசா எதுவுமே நான் கத்துக்க மாட்டேன், என் ஸ்கில்ல நான் அப்டேட் பண்ண மாட்டேன், என்னோட ப்ரையாரிட்டி என்னவோ அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். பட் ஆனா அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, உட்காந்து பாட்டு பார்த்துட்டோம் இல்லை யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன் லைஃப்ல. ஸோ இப்படியே தான் என்னோட ஒரு ஒரு 5 years நான் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். லிட்டரலா நான் இப்போ ரெகுலேட் பண்றேன். சரி, இந்த டைம்ல எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு என்னமோ பண்ணிருக்கலாம், நம்ம ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ த திங், நீங்க அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் அட்டென்ஷன் வில் பி கான். நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட போர் அடிக்குதுன்னு சொல்லி நீங்க இந்த கைண்ட் ஆஃப் விஷயங்களை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட அட்டென்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. த திங், வர நோட்டிபிகேஷன் சவுண்ட், வர ஒரு டிங் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் உங்களோட அட்டென்ஷன், அந்த ஃபோன் வந்து என்ன சொல்லுதுன்னா, டி என்ன கவனி, என்கிட்ட அட்டென்ஷன் வான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது நம்பர் 1 which is இங்க வந்து ஒரு கேப் ஒன்று கிரியேட் ஆகும். போர்டம் அப்படிங்கிற கேப் கிரியேட் ஆகுதான் நீங்க அதிகமா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. செகண்ட் which is உங்களோட ஸ்லீப்பை இது வந்து கெடுக்குதா அப்படின்னு கேட்டா, ப்ராபப்ளி உங்க லைஃப்ல உங்களோட ஸ்லீப்பை மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்க 6 மணிக்கு மேல அதிகமான கான்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது உங்களோட அந்த ஒரு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால, டோபமைன் அப்படிங்கிறது வேணும்னு அதிகமா கேட்கறதுனால நீங்க ஹாப்பியஸ்டான ஒரு பர்சனா மாறிடுறீங்க. ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள போயிடுறீங்க அந்த கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுங்கிறதுனால. டைம் போறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ராபப்ளி நீங்க படுத்துட்டே இருப்பீங்க, மேபி ஒரு வீடியோ பார்த்துட்டு தூங்கலாம்னு நினைப்பீங்க, பார்ப்பீங்க, திரும்பி அடுத்தது பார்ப்பீங்க, பார்த்தா மணி 12 இருக்கும். சரி ஓகே, இன்னொரு 1 மணி நேரம் பார்க்கலாம், அப்படி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ த திங், உங்களுக்கு தூங்குறதுக்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணல அப்படிங்கும் போது உங்களோட தூக்கம் ஏன் கரெக்டான ஒரு பேட்டர்ன்ல இல்லை அப்படின்னா, மெயினான ரீசன் நீங்க அதிகமான ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் மேல வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபைன். ஸோ அனாலஜி ஆஃப் த கேம், முதல்ல இந்த கேமோட அனாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, கேம் இன் த சென்ஸ் சோஷியல் மீடியா இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ ஃபக்கிங் கேம், ரைட்? ஓகே, கெட்ட வார்த்தை, ஓகே ஃபைன், பரவாயில்ல. த திங், you just need to know it is a fucking game. Everyone need to watch their videos. உங்களோட அட்டென்ஷனை புடுங்கி உங்ககிட்ட இருக்க ஃபோக்கஸ் அவன் வந்து திருடி அவன் வீடியோ அவன் பார்க்க வைக்கிறான். அப்படிங்கும் போது அவனை போய் தப்பு சொல்லி எந்த பிரோஜனமும் கிடையாது. அப்போ அவனை நிப்பாட்டவே முடியாது. யூசி, நானுமே இப்ப என்னோட வீடியோ நீங்க பாக்கணுங்க தான் என்னோட டார்கெட். ஸோ அதுக்காக தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஓகே, நல்லது கெட்டது அதை விடுங்க. நீங்க ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல எதுவுமே அளவுக்கு இல்லாம போகும்போது அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான். நான் நல்ல வீடியோஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப், உங்களை நீங்க அது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதுக்கு, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை ஏன் கத்துக்கிறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் அதை கத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிறது
ஸோ அனாலஜி ஆஃப் திஸ் கேம், த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு கேம். இங்க அவனோட கண்டென்ட்டை பார்க்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் உங்களை பண்ணுவான். ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் ஸ்டேட், ரைட்? இங்க வந்து சுத்தி பாருங்க, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இருக்காங்கன்னு. யார் உங்களுக்கு கெட்டது சொல்லி தராங்களோ அவங்களதான் நீங்க அதிகமா போய் பாக்குறீங்க, வா சூப்பர்ல அப்படின்ட்டு. யார் உங்களுக்கு நல்லது சொல்லி தராங்களோ அவங்கள நீங்க பெருசா ஓகே ஃபைன் ஓகே அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க அவங்க மதிக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர் யாரா வேணா இருக்கலாம். அவங்க நல்லது சொல்லி தராங்களா, உங்களை ஃபோக்கஸ் எப்படி பண்றது, உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற உண்மையை பத்தி பேசுறாங்களா, அவங்க சொல்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லைஃப்ல. எனக்குமே நிறைய ஆன்லைன் மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு நல்லது சொல்லும்போது எனக்கு பெருசா தெரியாது. பட் திங் அது என் லைஃப்ல நான் வந்து அந்த ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆகும் போது தான் நான் தெரிஞ்சுப்பேன், ஓகே ஃபைன், தே ஆர் ரைட், I'm probably wrong because they have some amount of experience on that field, but I won't have that, right? So அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அப்போ அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நமக்கு ஒரு விஷயம் சொல்லி தராங்க. அப்படிங்கும் போது நான் அதை கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் திங் நோ அவங்க தப்பு, அவங்க எப்படி சொல்லலாம், என் பிலீஃப்ஸை உடைக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் போய் இப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நான் வந்து லேட்டரா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி என்னோட லைஃப்ல. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஐ ஜஸ்ட் நீட் டு டெல் யூ சம்திங். நேற்று நைட்டு கூட நான் மாங்க் மோட்ல இருக்கனால நான் கன்சியூம் டேட்டாஸ் வந்து பெருசாக கன்சியூம் பண்றது இல்லை. திங் ஒரு 1 hour or 2 hours வந்து இடையில எப்பயாவது ஒரு டைம் நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது நேற்று நைட் எனக்கு பயங்கரமான ஒரு வேர்ட்ஸ், ஏதாவது ஒன்று பார்க்கணும், கமான் வா 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 அப்படின்னு என் ஃபோன் என்ன அழைக்குது, வா வா அப்படின்னு. த திங் நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி இந்த ஒரு அடிக்ஷன் எதுவும் உங்களால் வெளியே வர முடியும். ஜஸ்ட் when you got some amount of urges to or temptations to see some amount of videos in your phone, just ask this question. just கேள்வி கேட்டு பாருங்க, கண்டிப்பா இது நீங்க பார்த்தே ஆகணுமா, கண்டிப்பா இது வந்து அவ்வளவு முக்கியமா, மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த வீடியோவை பார்க்கவே முடியாதா? just ask these questions ask these questions to yourself, right? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் செல்ஃப்ல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் வெளியே வருவான். அந்த ரெஸ்பெக்டபிள் பர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது வேணாண்டா, நம்ம காலையில கூட பாத்துக்கலாம், 12 மணிக்கு 10 மணிக்கு மேல நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம வந்து பாத்துக்கலாம், பட் திங் இப்ப நம்ம பாக்குறது தப்பு அப்படின்னு நமக்கு அவன் வந்து சொல்லி தருவான். எஸ் இது தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ ப்ராப்ளி ஃபில் த ஸ்பேஸ். அப்ப அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணும்? அந்த போர் அடிக்கிற ஸ்பேஸ்ல தான் நம்ம வந்து போய் படம் பார்க்கறோம், எல்லாமே பார்க்கறோம்னு வச்சுப்போமே. நம்ம எப்பயாவது பார்க்கறது வேற, எப்பவுமே நான் அதுதான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நான் எப்பவுமே வந்து இந்த கேப் தான் எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அப்படின்னா அந்த கேப்ல என்ன ப்ரொடக்டிவா உங்களால பண்ண முடியும்? இப்போ வந்து மதியானம் ஒரு 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப போரா இருக்கும். பட் அந்த கேப்பை நான் ஃபில் பண்றது எப்படின்னா புக்ஸ் மூலியமா நான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 hours 3 hours புக்ஸ் படிக்கிறது, சும்மா படிங்க, ஒரு 1/2 மணி நேரம் படிங்க, சும்மா அதுக்கப்புறமேட்டு வைங்க, ஒரு சின்ன கீழே போயிட்டு வாங்க, இல்ல எங்கேயாவது சும்மா போயிட்டு உங்க அம்மாட்ட பேசிட்டு வாங்க, திரும்பி உட்காந்து புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயம். உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்து பயங்கரமா கெயின் ஆகும். ட்ரஸ்ட் மீ. அதர்வைஸ் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்க, இல்ல வெளியே உங்களுக்கு சினாரியோ வெளியே மரம் செடி கொடிதான் இருக்குன்னா போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு வாங்க. இல்ல கியூப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண பிடிக்கும், நான் கியூப் சால்வ் பண்ணுவேன். ஸோ அந்த கியூப்லாம் சால்வ் பண்ண பிடிக்கும்னா கியூப் வாங்கி சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ப்ரொடக்டிவா, உங்களுக்கு சின்ன வயசுல எனக்கு டிராயிங் வரைய பிடிக்கும்னா இப்போ அந்த டைம்ல டிராயிங் வரைங்க. ஸோ எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கிறதுங்கிறத விட நான் குறிப்பிட்ட டைம்ல என்னோட ஹை ப்ரையாரிட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீதி இருக்கிற நாட்கள்ல எனக்கு தேவையான விஷயத்த பண்றேங்கிறது இட் வாஸ் ஸோ டூ குட் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண போற முதல் விஷயமே என்ன அப்படின்னா, யூஸ் யுவர் ஈகோவை யூஸ் பண்ணுங்க. ஈகோ கண்டதுக்கு யூஸ் பண்றீங்க இல்லையா, அதை திங் ஒரே ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப், அதாவது இந்த டைனி சின்ன ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேட்டிலட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஐ மீன் ஒரு ஐகான் என்ன வந்து எப்படி என்ன வந்து ஒரு மாஸ்டரா, அது எனக்கு எப்படி மாஸ்டரா மாறலாம், நான் தானே அதுக்கு மாஸ்டரா மாறணும். ஒரு வீடியோ கேம் எப்படி எனக்கு மாஸ்டரா மாறலாம், நான் தானே அதுக்கு மாஸ்டரா மாறணும். ஒரு வீடியோ எப்படி எனக்கு மாஸ்டரா மாறலாம், நான் தான் எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் போய் பார்க்கணும். ஸோ இந்த ஈகோ நமக்குள்ள இருக்கணும்.
ஸோ இந்த ஈகோ வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ண போறீங்க, சைலண்ட்ல போட போறீங்க, டு நாட் டிஸ்டர்ப்ல போட போறீங்க. டீப் ஒர்க் சமயத்தில் உங்களோட டீப் ஒர்க் சமயத்தில் ஏரோப்ளைன் மோட்ல போட போறீங்க. நான் வீடியோ எடுக்கும் போதும் சரி, இல்லை மற்ற படிக்கும் போதும் சரி, எனக்கு தேவையான நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்துலையுமே என் ஃபோனு டு நாட் டிஸ்டர்ப், சைலண்ட். இப்படிதான் ஒரு 6-7 மாசமா நான் வந்திருக்கேன். ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இன் மை ஒர்க், அட்டென்ஷன், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துலையுமே. சீரியஸா ஒரு 90% கிட்ட நான் வந்து அட்டைன் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபோக்கஸ். ஸோ நான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ பேசும்போது கூட நான் ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்பேன். எனக்கு சுத்திலும் என்ன நடக்குது எனக்கு வேற எந்த தாட்டுமே இருக்காது. ஜஸ்ட் நான் பேசிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நோட்டு கீழே உள்ள போதுனா பிடிக்கிறேன். இது மட்டும் தான் என்னோட இப்போ ப்ரெசென்ட்ல என்னோட தாட் என்னவோ அது மட்டும் தான் இங்க இருக்கும். ஸோ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் திஸ், ரைட்? ஃபைனலி த திங் விச் இஸ், உங்களோட ஃபோனை பிளாக் ஒயிட் கலரா மாத்துங்க. மாஸ்டர் யுவர் ஃபோன். உங்க போனை மாஸ்டர் பண்ணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்திட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க என்ன கண்டென்ட் பார்த்தாலும் உங்களுக்கு பார்க்கணும்னே தோணாது. ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதுல வந்து கலர் இன்வர்ஷன் ஆர் கலர் கரெக்ஷன் சொல்லியிருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கிரே ஸ்கேல் மோடுன்னு சொல்லியிருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இல்ல ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக்கா மாறிடும் உங்களோட ஃபோன். என்னோட போனை கிட்டத்தட்ட ஒரு 6 months நான் இப்படிதான் வச்சுட்டு இருக்கேன். ஐ ஹாவ் ஹியூஜ் ரிசல்ட்ஸ் இன் மை லைஃப், ரைட்? ஸோ இதே மாதிரி ஃபோக்கஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம், எப்படி டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வரலாம், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன்லேருந்து, பான் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரலாங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு 1 hour ஆஃப் கோர்ஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அட்டைன் யுவர் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் யுவர் லைஃப். நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை நிப்பாட்டுறதுக்கு முதல் கொண்டு அந்த நான் சொல்லியிருக்க எல்லா கோர்சஸ்லையும், நான் என்னோட கோர்சஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் ட்ரை இட். உங்களுக்கு என்னோட பர்சனல் கோச்சிங் வேணும்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அமேசான்ல மென்டல் ஹெல்த் ஒரு கோர்ஸ் வந்து போட்டிருக்கேன், லிங்க் கீழே இருக்கு. மென்டல் ஹெல்த்துக்கு கைடு ஒன்று கொடுத்துருக்கேன், லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஃபுல் கைட் ஃபோக்கஸ் கைடு கீழே இருக்கு, கோர்ஸ்ல பை பண்ணிக்கோங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thanks for watching. I love you so much.